ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா எப்படி சார் படிக்கணும்னா ரிவிஷனும் டெஸ்ட்டும் டெய்லி பண்ணணும். டெய்லி ரிவிஷன், டெய்லி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும். தேங்க்யூ மன்னார்குடி காவியா. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 6 மந்த்துக்கு மந்த்லி மேகசின் வாங்கி ரீட் பண்ணா கூட போதும். நம்ம அப்துல் ரஹ்மான் சார் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ரீட் பண்ணா போதும். தாராளமா நமக்கு கிடைக்கிற நெட் சோர்ஸ் அவைலபிளே போதும். மே மந்த் லாஸ்ட் வரைக்கும் டெஸ்ட் இருக்கு, அதான் கன்ஃபியூஸா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை, லாஸ்ட்ல வேணா ஒரு 1-2 டெஸ்ட் முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ இந்த போர்ஷனே ஹெவின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடையில நிறைய நம்ம ஃபுல் டெஸ்ட் வைப்போம். நீங்க தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஏப்ரல் மேல உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜிகே பொறுத்தல என்னோட டிப்ஸ்ங்கிறது சிலபஸ் ஃபோக்கஸ்டா படிங்க. சிலபஸ்ல கரெக்டா மிஞ்சி போன ஒரு 140-150 பாடம் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 150 பாடத்தை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிங்க. சனி ஞாயிறுல 2 பாடம் படிங்க, நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். 100 நாள் இருக்கு, ஒரு 70 நாள் ஒரு பாடம் படிங்க, 30 நாள் 2 பாடம் படிங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க படிக்க வேண்டிய லெசனே ஒரு 120 இருந்து 140 லெசன்ஸ் தான் நீங்க படிக்கணுமே. அவ்வளவுதான் படிக்கணுமே. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிச்சாலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 2 hours 2 to 3 hours தமிழ் படிங்க, 1 hour மேக்ஸ் போட்டு பாருங்க. ஜிகே கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு பாடமும் உங்களுக்கு பிடிச்ச பாடம் ஒன்றும் படிங்க, அதுக்கு ஒரு 3 hours எடுத்துக்கோங்க. ஸோ 2 மணி நேரம் ரிவிஷனும் டெஸ்ட்டும் எழுதி பாருங்க, போர்ஷன் கவரேஜ் டெஸ்ட் எழுதி பாருங்க. 8 to 10 hours மிஸ்ட் படிங்க. புதுசாக படிக்கிறவங்க, ஏற்கனவே படிக்கிறவங்க கட்டாயம் இவ்வளோ நேரம் படிக்கணும். காலையில எழும்புறதுக்கு கம்பெனி ஸ்டடியா ட்ரை பண்ணுங்க. காலையில ஜூம் லிங்க்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. காலையில எழுப்ப சொல்லி அம்மாட்ட சொல்லுங்க. காலையில எழும்புறதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு சீக்கிரமே படிங்க. காலையில எந்திரிக்கணுன்ற உணர்வோட படுங்க, காலையில எந்திரிச்சிடலாம். காலையில ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வச்சு வெளியில காலையிலேயே போய் படிக்கிற மாதிரி, இல்லை ஒரு டியூஷன் போற மாதிரி அப்படி நீங்க ஏதாவது கமிட்மெண்ட் ஆனீங்கன்னா நிச்சயமா படிக்கலாம். இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லி எழுப்பி விட சொல்லுங்க, இல்லை நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களை காலையில சீக்கிரம் எடுக்கும். மாணவர்கள் எல்லார்ட்டையும் திருப்பியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களால் முடியாதது உங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. தன்னம்பிக்கையோட எப்போதும் இருங்க. விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு போர் வீரன் தன் உடம்பில் விழுப்புண் படாத நாளையெல்லாம் வீணான நாள்னு எண்ணி வைப்பான். அது போல போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக பயன்படுத்தி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா பண்ணலைன்னா, ரிவிஷன் பண்ணாத நாட்கள் எல்லாம், டெஸ்ட் எழுதி பார்க்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் என்று எண்ணி வைத்தால் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த வீரராக நீங்க வெற்றி பெற்று வளம் வருவீர்கள்னு சொல்லிட்டு படிங்க, நம்பிக்கையா படிங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சு தான், ஆனா இந்த சேலஞ்ச் நிச்சயமா உங்களை உயர்த்தும். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது உன் வாழ்வை உயர்த்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு நீ ப்ரிப்பேர் பண்ண. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி மேல வெற்றி கிடைக்க, விருது கிடைக்க, பெருமை கிடைக்க, மேதைகளை எல்லாம் உன்னை வாழ்த்தும்படி நீ வாழ, பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.